Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuhu. Alhamdulillahi rabbil alamin. எல்லா போலும் தூணின் ஜிவான் படைத்த இறைவன் அல்லாஹ்வன் ஒருவனுக்கு அல்ஹம்துலில்லாஹ். நம்ம சூரத்துல் முல்க் பார்த்துட்ருக்கோம். 16 வசனங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கான வகுப்பில் 17வது வசனம் பார்க்கலாம் வாங்க. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. أم أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. أم أمنتم இந்த இடத்துல மீம் சுக்கூனுக்கு அப்புறமா ஹம்சா வந்திருக்கு. இது ஹாஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். நேற்றைய வசனத்தில் என்ன பார்த்தோம்? அமீன்சும் 2 ஹம்சா இருந்துச்சு, ஞாபகம் இருக்கா? ஸோ அடுத்த வசனத்தில் என்ன வருது? அமீன்சும் வருது. ஸோ இது ஒரு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போதே இந்த வசனத்துக்கு அப்புறம் இது வரும் அப்படின்னு நீங்கள் மெமரைஸ் பண்ணிங்கன்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. நெக்ஸ்ட் நூன் சுக்கூனுக்கு அப்புறமா லெட்டர் தா. இது என்ன? இஹ்ஃபா. நூனை பாதியாக மறைச்சி இந்த இடத்துல குன்னா செஞ்சு ஓதணும். மீம் சுக்கூனுக்கு அப்புறமா மீம் இத்காம் ஷஃபவி இணைச்சி குன்னா செஞ்சு ஓதணும். நூன் சுக்கூனுக்கு அப்புறமா ஃபா இஹ்ஃபா. நூனை பாதியாக மறைச்சி ஃபால குன்னா செஞ்சு ஓதணும். எப்படி ஓதணும் நீங்கள் கவனிச்சிருப்பீங்க. ஃபிஸ் இந்த மாதிரி சீனில் ஷத்தா இருக்குது, அழுத்தம் கொடுக்கணும், கூடவே ஷம்சியா. இந்த இடத்துல மத்தை தொடர்ந்து சுக்குனில் ஷத்தா வந்துச்சுன்னா மத்தை நம்ம சொல்லக்கூடாது. அதனால தான் ஃபிஸ் சமான்னு சேர்த்து சொல்கிறோம். மத்தை தொடர்ந்து ஒரே வார்த்தை இருக்கக்கூடிய ஹம்சா. இது என்ன? மத்துல் முத்தசில் 5 ஹரக்கத்தளவு நீட்டம் கொடுத்து ஓதணும். நூன் சுக்குனுக்கு அப்புறமா ஐயா. நேற்றுக்கு உள்ள வசனத்தில் ஐயஹ்சிஃப அந்த அப்படி வந்துச்சு. இன்றைக்கு உள்ள வசனத்தில் ஐயுர்சில. இது எப்போவுமே நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். முந்தைய வருஷத்தில் இப்படி பார்த்தோமே, ஏன்னா சேமாக ஆயா ரிப்பீட் ஆகிற மாதிரியே இருக்கும். ஸோ நீங்கள் கம்பேர் பண்ணி படிக்கிறது சிறந்தது. யா இதில் எதுகாம் பண்ணணும், என்னச்சு குன்னா செஞ்சு ஓதணும். ரா சுக்குனுக்கு முன்னாடி என்ன இருக்குது? தொம்மா. ஸோ அப்போ அந்த ரா சுக்குன் என்ன? வல்லினப்படுத்தி ஓதணும். அலைக்கும் மீம் சுக்குனுக்கு அப்புறமா ஹா இது ஷஃபவி உள்ளதை உள்ள மாதிரி ஓதணும். குன்னா செய்யக்கூடாது. ஹால அலிஃப் மத்தா இருக்குது. மதுல ஆஷ்லி 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். இந்த இடத்துல சுவாதிலாமியாக இருக்குது. நீங்கள் ஸ்டாப்பும் பண்ணிக்கலாம், கண்டினியூவும் பண்ணிக்கலாம், உங்களுடைய விருப்பம். ஸோ நான் இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கிட்டேன். ஸ்டாப் பண்ணும்போது ஃபத்தத்தைனில் இருக்குது. ஃபத்தத்தைனில் ஸ்டாப் பண்ணும்போது எப்படி ஸ்டாப் பண்ணணும்? ஃபத்ஹா போட்டு, அதாவது அலிஃப் மத்தால் ஸ்டாப் பண்ணணும். ஸோ அதனால தான் நான் ஹா சிபா அப்படி ஸ்டாப் பண்ணேன். ஓகேவா? கண்டினியூ பண்ணுறதா இருந்தால் இங்கே என்ன இருக்குது? தன்வீனுக்கு அப்புறமா ஃபா இருக்குது. ஸோ இங்கே என்ன? இஹ்ஃபா. அந்த தன்வீனில் இருக்கிற நூனை பாதியாக மறைச்சி இந்த இடத்துல குன்னா செஞ்சு ஓதணும். கண்டினியூ பண்ணுறவங்களுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி ஓதணும். சரிங்களா? அந்த இடத்துல குன்னா செய்யணும். தலமூன ஐன் சுக்கூனில் கவனம் செலுத்தணும். அப்படி அசைச்சிடக்கூடாது. மூல வாவு மத்தா 2 ஹரக்கத்தில் நீட்டம் கொடுத்து ஓதணும். கெய்ஃப நதீர். ஆல்மோஸ்ட் நமக்கு தெரிஞ்ச சட்டம். இனிமேல் ரிப்பீட் பண்ண வேண்டாம் நினைக்கிறேன். அப்படி தானே எல்லோரும் நல்லா தரவாயிருப்பீங்க. வசனத்துடைய முடிவில் ரா கெஸ்ரா பேச்சு வந்திருக்கு. ஆல்ரெடி வக்ஃபுடைய சட்டப்படி அதை ரா சுக்கூன் ஆக்கிடும். ரா சுக்கூன் ஆக்கிட்டு அதுக்கு முந்தைய எழுத கவனிப்போம். அந்த இடத்துல என்ன இருக்குது? யா மத்தா. ஸோ யா மத்தா இருக்கும்போது நம்ம மெல்லினமாக ஓதணும். அலிஃப் மத்தாவோ வாவு மத்தாவோ இருந்துச்சுன்னா வெள்ளினப்படுத்தி ஓதணும். ஒன் மோர் சட்டம் இருக்குது. என்ன? மத்துல் ஆரிதுடைய சட்டம் 2 or 4 or 6 கவுண்ட்ஸ். ஃபஸ்ட் ஆயாலேருந்து 16 ஆயா வரைக்கும் நம்ம ஒரே மாதிரி மதுல் ஆரிது கவுண்ட் தான் கொடுத்துட்ருக்கோம். ஸோ 2 கொடுக்குறீங்களா, 4 கொடுக்குறீங்களா, ஆஸ் யூ விஷ். ஸோ அதை தான் என்ன பண்ணணும்? இன்ஷா அல்லாஹ் கண்டினியூ பண்ணி 17 ஆயா வரைக்கும் நீங்கள் பண்ணணும். ரைட், ரிப்பீட் பண்ணிடலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அம் அமின்தும் من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. الحمد لله. அடுத்த வசனம் இன்ஷா அல்லாஹ் நாளை வகுப்பில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.